Hi guys, welcome back to my channel. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல தொடர்ந்து வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் வீடியோ போட்டு உங்களுக்கு போர் அடிச்சிருக்கு இல்லையா? சோ இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரண்டா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு டே டு டே லைஃப்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி ஒரு 5 ஆண்ட்ராய்டு ட்ரிக்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 5 ஆண்ட்ராய்டு ட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்னென்ன ட்ரிக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு புரியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Guys, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நம்மளோட சேனல்ல டெய்லி வீடியோஸ் போட்டாலுமே சரியா நோட்டிஃபிகேஷன் மட்டும் யாருக்குமே போக மாட்டேங்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காத லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு வந்து ஒரு 2000 லைக்ஸ் வருதான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். கீழே கமெண்ட் செக்ஷனில் நைஸ் சூப்பர் வீடியோ பற்றின கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். கைஸ், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக். ஓகேங்களா? நீங்கள் மொபைலில் காண்டாக்ட் வந்து ஃபோனில் சேவ் பண்ணாலும் சரி, சிம்மில் சேவ் பண்ணாலும் சரி, வேறு மொபைல் நீங்கள் சேஞ்ச் பண்ண உடனே அந்த காண்டாக்ட்லாம் எடுக்க முடியாது. ஸோ நான் இப்போ சொல்லித்தர இந்த ட்ரிக் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட காண்டாக்ட் எதுவும் மிஸ் ஆகாத ஈஸியாக எடுத்துக்கலாம். உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கூகுள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இதில் இருக்கும். ஜஸ்ட் அந்த கூகுள் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. இதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஃபார் கூகுள் ஆப்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கூகுள் காண்டாக்ட் சிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த கூகுள் காண்டாக்ட் சிங்க் ஆன் பண்ணுங்கள். ஆல்சோ சிங்க் டிவைஸ் காண்டாக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். அது வந்து ரெண்டாவது ஆப்ஷனாக ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது ஆஃபில் இருந்தால் ஜஸ்ட்டு ஆன் பண்ணி விட்டுருங்க. அப்படி ஆன் பண்ணும்போது எந்த மெயிலில் சேவ் பண்ணணும்னு சொல்லணும். ஜஸ்ட்டு ஆன் பண்ணும்போது அந்த மெயிலை கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி பண்ணுறது மூலிமா நம்மளோட காண்டாக்ட்ஸ் எதுவுமே மிஸ் ஆகாத திருப்பி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க ரெண்டாவது அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக உங்களோட மொபைலில் வாங்கின புதுசில் எந்த ஆப்ஸுமே இருக்காது. அதுக்கப்புறம் 10, 50, 100 ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க. ஒரு சில டைமில் அந்த ஆப்லாம் யூஸ் இல்லை சொல்லிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஒரு டைமும் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரொம்பவே டஃப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி ப்ளே ஸ்டோர்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து மேனேஜ் ஆப்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் மேனேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணி எந்தெந்த ஆப்ஸை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லாகவே இதில் செலக்ட் பண்ணி ஒரே ஒரு கிளிக்கில் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகேங்களா? தேவையான ஆப்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் டெலீட் ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் டெலீட்டை கிளிக் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிளிக்கில் ஈஸியாக அன்இன்ஸ்டால் ஆகிடும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மூணாவது ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ட்ரிக்னே சொல்லிக்கலாம். பொதுவாக உங்கள் கையில் ஏதாவது தெரியாத லாங்குவேஜில் ஒரு நியூஸ் பேப்பர் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் புக்கில் இருக்கிறத நீங்கள் கன்வெர்ட் பண்ணாலும் சரி, உங்களோட ஹோம் ஸ்க்ரீன் லாங் ப்ரெஸ் பண்ணி கூகுள் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் கூகுள் லென்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கூகுள் லென்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு புரியலையோ அந்த பர்டிகுலர் ஃபோட்டோ வந்து எடுத்துக்கங்க. உங்கள் கையில் நியூஸ் பேப்பராக இருக்கலாம், இல்லை புக்காக இருக்கலாம். மேலே வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிப்பாங்க சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்த ஃபோட்டோ மட்டும் எடுத்திங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். நீங்கள் பர்டிகுலர் எடுத்த இமேஜ். நான் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழில் வந்து இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் வந்து மாறிடுச்சு. இதை மாதிரி உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை நீங்களும் மாற்றிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிசன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணும்போது நீங்கள் அந்த எடுத்த இமேஜில் இருக்க டெக்ஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூகுள் ப்ராம்ப்ட் வழியாக சொல்லும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி உங்களுக்கு புரியாத லாங்குவேஜை ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளும் சில நாலாவது ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க அப்ளிகேஷன்ஸை ஃப்ரீயாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஈஸியாக ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ப்ளே ஸ்டோர்லேயே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு மேலே உங்களோட அக்கௌண்ட் செக்ஷன் போயிட்டு இதில் மேனேஜ் ஆப்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் சென்ட் ரிசீவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் சென்டை கொடுத்துட்டு ஷேர் ஆப்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சில பெர்மிஷன்ஸ்க்கு கொஞ்சம் ஜஸ்ட் அலோவ் கொடுத்துட்டு உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ என்னென்ன ஆப்ஸ்லாம் நீங்கள் சென்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஆப் செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மொபைலில் ரிசீவ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு கோடு வரும். அந்த கோடை என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஈஸியாக ஆப்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக். நம்ம லிஸ்ட்டில் இருக்க லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரிக் இது தான். உங்களோட மொபைலில் நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது சரி, இல்லை ஃபைல்ஸ் யூஸ் பண்ணும்போது சரி, ஜங்க் ஃபைல்ஸ் நிறையா க்ரியேட் ஆகும். அந்த ஜங்க் ஃபைல்ஸ்லாம் ஈஸியாக க்ரியேட் பண்ணுறதுக்கு கூகுள்லேயே ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. ஓப்பன் பண்ண ஒரு சில பெர்மிஷன்ஸ் கேட்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இதில் ஜங்க் ஃபைல்ஸ் அப்படின்னு மேலே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க.
க்ளீன் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு கிளியர்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட மொபைலில் எவ்வளோ ஜங்க் ஃபைல்ஸ் கிளியர் ஆகிருக்கு அப்படின்றத வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட மொபைலில் ஜங்க் ஃபைல்ஸ் கிளியர் பண்ண முடியுமா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் சூப்பரான ஒரு 5 ட்ரிக்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த 5 ட்ரிக்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Cheers guys.